யார்லேருந்து ஒவ்வொரு குழந்தை நேமா ரீட் பண்றாங்க. கடைசி சீட்டு ஹீரோவோட குழந்தை கிடைச்சிது. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் குழந்தைக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஏரியாவை காலி பண்ணி அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு வந்தாலும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவரோட பையனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அந்த பையன் படிக்கிற ஸ்கூலுக்கே போறாங்க. அந்த ஸ்கூலுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதியும் செஞ்சு தராங்க. புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஸ்கூல் பிரின்சிபல் வந்து பாக்குறாரு. என் பையன் நல்லா படிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம், ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பிரின்சிபல், இந்த ஸ்கூல் இப்படி ஆகிறதுக்கு நான் காரணம் இல்ல, வேற ஒரு ஸ்பான்சர் தான் காரணம்னு சொல்றாரு. உடனே பிரின்சிபல் கிட்ட அந்த ஸ்பான்சரோட வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ. அதை பார்த்து ஷாக் ஆகி நீ எங்க இங்க இருக்குன்னு கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ ஒரு வேலைக்காரர் மாதிரி நடிப்பாரு. அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் சொல்றாரு. இதை கேட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஷாக் ஆகுறாரு. பக்கத்து வீட்டுக்காரர் டென்ஷன் ஆகி நான் போய் உண்மையெல்லாம் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட சொல்ல போறேன்னு போறாரு. ஆனா ஹீரோட குழந்தைய போற வழியில பாக்குறாரு. அந்த குழந்தை வந்து கட்டி பிடிக்குது. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ பிரின்சிபல் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்றாரு. ஆனா பிரின்சிபல் பரவாயில்ல, நீங்க இன்னைக்கு ஆனுவல் டே நடக்குது, போய் முதல்ல அதை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனுவல் டே ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. எல்லா குழந்தைங்களுக்கும் சமமான படிப்பு கிடைக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட குழந்தைய ஹிந்தி மீடியம் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாரு. இது மாதிரி நானும் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல தான் படிச்சேன். யாரெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சீங்களோ ஒரு லைக் போட்டு போங்க.